அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜிக்கு 2வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு 2வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவரது உடல்நலம் எவ்வாறு உள்ளது, அது தொடர்பான முழு விவரம். பிரியங்கா, கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பல்வேறு முறை ஜாமீன் கேட்டு தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று புழல் சிறையில் இருந்த அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. அந்த நெஞ்சு வலி ஏற்பட்டதை தொடர்ந்துதான் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை ஸ்டான்லி மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டார்கள். ஸ்டான்லி மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நேற்று மாலை 5:30 மணிக்கு அனுமதிக்கப்பட்ட அவர் இங்கு தொடர்ந்து மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருக்காங்க. குறிப்பாக இந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய 6வது மாடியில் 6084வது அறையில் அவர் தங்க வைக்கப்பட்டு, அதாவது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கார்டியாலஜி என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா, அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இருதயவியல் துறையில் இருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர்கள், இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர்கள் அவருடைய உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிப்பில் வச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்கிற காரணத்தினால் ஏற்கனவே இவருக்கு ஒரு ஆபரேஷன் காவேரி மருத்துவமனையில் செய்யப்பட்டாங்க. அதனை தொடர்ந்துதான் தற்போது இவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெஞ்சு வலிக்காக தான் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, குறிப்பிட்ட கால இடைவேளைக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அவருக்கு தொடர்ந்து இசிஜி டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இசிஜி டெஸ்ட் மூலமா அவருடைய சுவாசம் மற்றும் உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதா மருத்துவத்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. இருப்பினும் இவருடைய உடல்நிலையில் வேறு ஏதேனும் மாற்றம் தேவைப்படும் பட்சத்தில், அதாவது உடல்நிலை தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் காவேரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்க மேல் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி மருத்துவ தரத்துல தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஏற்கனவே இவருக்கு அந்த இருதயம் சம்பந்தப்பட்ட ஆபரேஷன் செய்யப்பட்டது பார்த்தோம்னா நமக்கு அந்த காவேரி மருத்துவமனையில் தான் செய்திருக்கிறார்கள். அதனால் அது அவருக்கு செய்த அதே மருத்துவர்களை வைத்து மேல் சிகிச்சை கொடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இவர் நேற்று இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நெஞ்சுவலி காரணமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் கரூரை சேர்ந்த அவருடைய ஆதரவாளர்கள், அதாவது துணை மேயர் உள்ளிட்டோர் ஏராளமான தற்போது அவரை இங்கிருந்து அழைத்து செல்லும் போது பார்ப்பதற்காக இங்கு கூடி வருகிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. மேலும் இவர் புழல் சிறையிலிருந்து கொண்டு வரப்பட்ட காரணத்தினால் மருத்துவமனை வளாகம், அதாவது இவர் இருக்கக்கூடிய மாடி மற்றும் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் காவல்துறையோட கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கு. பிரியங்கா, செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து 2வது நாளாக சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.